பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தினந்தோறும் கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். குறிப்பாக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை நாளுக்கு நாள் நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர்லாம் உண்மையிலே ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரதர்னு. ஒரு சில பேர் சொன்னாங்க, என்ன பிரதர் தனியாக ஒரு யூடியூப் சேனலே தொடங்கிட்டீங்களான்னு. நான் தனியாக எந்த யூடியூப் சேனலும் தொடங்கலை. இது வந்து தூத்துக்குடியில் ஒரு பிரதர் ரம்போலான்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் இதை நடத்திட்டு இருக்காரு. வழக்கமாக ஒரு அம்மா செய்தி கொடுத்தாங்க, சகாய செல்வின்னு. அந்த அம்மாவுக்கு முடியலை, அதனால் நான் வந்து செய்தி கொடுத்துட்ருக்குறேன். நான் தனியாக எந்த யூடியூப் சேனலும் தொடங்கலை. அதனால் என்னடா பிரதர் நம்மளுக்கு சொல்லாமலேயே ஒரு சேனலை தொடங்கிட்டா நினச்சிடாதீங்க. நான் தற்காலிகத்துக்காக செய்தி கொடுக்க இங்கே வந்துருக்கிறேன். குறிப்பாக நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியாக நிறையா செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இது பலனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக இந்த மே மாதத்தில் ஜெபமாலை குறித்து தியானித்து வருகிறோம். பாருங்கள், நடந்த ஒரு வரலாற்று உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியலாட்டி தெரிந்து கொள்ளுங்கள். 1960ஆம் ஆண்டு திருச்சபையில் 23ஆம் அருளப்பர் திருத்தந்தையாக இருந்த காலத்தில் ரஷ்ய நாட்டை குருஷேவ்னு சொல்லி ஒரு அதிபர், ரொம்ப வல்லமையான ஒரு மனிதர், அவர் தான் அதிபராக இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். இப்போ இருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை போல வல்லமையான ஒரு மனுஷன் இருந்தால் குருஷேவ். அவர் என்ன செய்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 சயின்டிஸ்ட், மிகப்பெரிய அந்த சயின்டிஸ்ட்டு R-16 சொல்லி ஒரு ராக்கெட், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ராக்கெட். அதை வந்து 150 சயின்டிஸ்ட்டை வச்சு தயாரித்து உலகத்தை அழிச்சிருவன்னு சொல்லி மிரட்டுறார். எல்லா நாடுகளும் மிரண்டு போயிடுச்சு. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்லாம் கண்டந்துண்டமாக்கிறேன்னு சொல்லி ஐநா சபையில் பேசினார். ஐநா சபையில் செருப்பு கலட்டி கூட வீசினார்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிரட்டல் விடுத்த குருஷேவ் அந்த R-16 அந்த ராக்கெட் அப்படி மிரட்டினார். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம திருச்சபையில் 23ஆம் அருளப்பர் திருத்தந்தையாக இருந்த பொழுது கேள்விப்பட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று கூடி, வாங்க ரஷ்யா மனம் திரும்ப நாம் ஜெபிப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி அந்த R-16 அந்த ஏவுகணை அந்த ராக்கெட் மூலமாக உலகத்தையே அழிச்சிருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஐநா சபையில் வந்து மிகப்பெரிய ஒரு குரல் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், உலக அமைதிக்காக ஜெபிப்போம் சொல்லி 23ஆம் அருளப்பர் மக்களை ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் வந்து அந்த R-16 அதை வந்து நெதர்லாந்து சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் தலைமையில் தான் அவங்க ஒன்று சேர்ந்து எல்லாம் தயாரித்தது பண்ணதெல்லாம். அவங்க வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி பரிசோதனை செய்து பார்த்த பொழுது நம்ம மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபமாலை ஜெபித்ததன் விளைவாக அது வெடித்து சிதறியது. ஒரு சயின்டிஸ்ட் கூட உயிராக இல்லை. அந்த R-16 அந்த ஏவுகணை, அந்த மிகப்பெரிய ராக்கெட் எதை வச்சு குருஷேவ் வந்து உலகத்தை மிரட்டினாரோ, குறிப்பாக கிறிஸ்தவ ஐரோப்பிய கண்டத்தை மிரட்டினாரோ, அந்த ராக்கெட்டும் இல்லை, அந்த R-16 சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துகள் கூட கிடையாது. அதில் இருந்த 150 சயின்டிஸ்ட்டை கருகி சாம்பலாக போயிட்டாங்க. பாருங்க, இந்த உலகத்திற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது தான் திரு ஜெபமாலை. நிறைய செய்தி கேட்குற நீங்களும் தயவு செஞ்சு, இந்த உலக நாடுகள் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்ன செய்யுது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அதோடு நிறுத்திடாதீங்க. அமெரிக்கா ஈரான் அமைதிக்காக ஜெபமாலை சொல்லி கொண்டே வாங்க. அதே போல் ரஷ்யா, அந்த சைடு பார்த்தோம்னா என்ன உக்ரைன், இந்த நாடுகளுக்குள்ளே அமைதி வர ஜெபமாலை சொல்லு. நிச்சயமாக நீங்கள் ஜெபமாலை சொன்னீங்கன்னா இந்த ஜெபமாலை அமைதியை உலகத்துக்கு கொண்டுட்டு வரும். குறிப்பாக உங்கள் வீடுகளில் அமைதி இல்லாமல் இருக்கலாம். என்னடா நாடுகளுக்குள்ள தான் சண்டை, குடும்பத்திலேயே சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்த மருமகன் மூலமாக அமைதி இல்லை, வீட்டுக்குள்ள வந்த மருமகன் மூலம் அமைதி இல்லை. உங்கள் குடும்பத்தில் அமைதி வேண்டுமா? உங்கள் ஊரில் அமைதி வேண்டுமா?
உங்கள் நாட்டில் அமைதி வேண்டுமா, ஜெபமாலை சொல்லுங்கள். ஏன்னா ஜெபமாலை அமைதியை கொண்டு வருகிற ஒரு ஆயுதம், அமைதியை கொண்டு வருகிற ஆயுதம். அது சும்மா இல்லை. அன்னை தெரசா சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவரை வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே எல்லாரும் செக்அப் பண்ணுவாங்க. அப்போ அன்னை தெரசாவை செக்அப் பண்ணலை. என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா உள்ளே ஏதாவது ஆயுதம் வச்சுருக்கீங்களான்னு சொன்னோன்னே அந்த அம்மா ஆமான்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் மிரண்டுட்டாங்க. என்னடா இந்த அம்மா அமைதி தானே கேள்விப்பட்டிருக்கோம், ஆயுதம் இருக்குதான்னு சொன்ன உடனே குட்டி பார்த்தா ஒரு ஆயுதம் இல்லை. அதில் என்னம்மா ஒரு ஆயுதம் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே செதறி கிடந்த ஜெபமாலை எடுத்து அன்னை தெரசா சொன்னார்கள், இதுதான் ஆயுதம். அவன் மிரண்டுட்டான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், இது ஆயுதம், சாத்தானையும் தீமைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சொன்னாங்க. அப்போ இந்த அமைதியை கெடுக்கிற தீவை சக்திகளை அழிக்கக்கூடிய ஆயுதம் ஜெபமாலை. அதனால் இந்த இறைச்செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அமைதி இழந்து தவிக்கிறீங்களா? ஜெபமாலை சொல்லுங்கள். உங்கள் வீடுகளில் இழந்து போன அமைதியை ஜெபமாலை கொண்டு வரும். நாடுகளுக்குள்ள சண்டையா? ஜெபமாலை சொல்லுங்கள், அமைதியை கொண்டு வரும். தந்தை பியோ இத்தாலியில் வாழ்ந்த காலத்தில் என்ன செஞ்சாருன்னா, இத்தாலிக்கும் பக்கத்து நாட்டுக்கும் பயங்கர யுத்தம் வரப்போகுது. அவங்க எல்லாம் மிகப்பெரிய போர் விமானங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க அனுப்புறதுக்கு. அப்போ இவர் என்ன செய்கிறார்? நற்கரணை முன்பு உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த யுத்தம் நடந்தால் எத்தனை வீரர்கள் செத்து போவாங்க, இறந்துருவாங்க, எத்தனை பேர் அனாதையாக மாறுவாங்க, எத்தனை பேர் விதவியாக மாறுவாங்கப்பா, இந்த போரை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார். போர் விமானங்கள் கிளம்பிருச்சு குண்டுகளோட. கடவுள் என்ன செஞ்சார்னா, தந்தை பியோக்கு செய்த அற்புதத்தை பாருங்க. தந்தை பியோ நற்கரணை அந்த ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த அவர் அப்படியே நடுவானில் பறந்துட்டார். நடுவானில் பறந்து போர் விமானங்களுக்கு முன்பாக விமானத்தை தடுத்து நிறுத்திட்டார். இந்த செய்தி நீங்களா கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இது உண்மை சம்பவம். அந்த விமானங்கள் எல்லாம் அப்படியே மிரண்டு போயிருச்சு. அப்படியே ப்ரௌன் கலர் ட்ரெஸ், அங்கில தாடியோடு அந்த மனுஷன் எல்லா விமானம் தடுத்து நிறுத்திட்டார். எவ்வளோ வேகத்தில் அந்த போர் விமானம் வந்து கொண்டு இருக்கும், தடுத்து நிறுத்திட்டார். அதற்கு பின்பு அந்த பைலட் ஒரு நாள் தந்தை போய் பார்க்கும் பொழுது, இவர் தானே அன்னைக்கு நடுவான விமானம் தடுத்து நிறுத்தினார்னு சொல்லி கேட்கும்போது பின்புதான் அவர் உண்மையை புரிந்து கொண்டார். எனவே ஜெபமாலை சொல்லுகிறவர்கள் யுத்தங்களை தடுத்து நிறுத்துவார்கள். குடும்பத்தில் நடக்கிற யுத்தங்களை தடுத்து நிறுத்துவார்கள். என்னை ஜெபமாலை சொல்லுங்க. வீடுகளில் நீங்கள் அமைதி இழந்திருக்கலாம். இந்த ஜெபமாலை அமைதியை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த மே மாத வணக்க மாதத்தில் நிறை செய்தி கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அப்பா, எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் அமைதி இழந்து தவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஜெபமாலை மூலமாக அமைதியை கொடுங்கப்பா. எந்தெந்த வீடுகளெல்லாம் அமைதி இழந்து தவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஜெபமாலை மூலமாக சமாதானத்தை கொடுங்கப்பா. குறிப்பாக அந்த இறை செய்தி கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவரை எவ்வளவு தூரம் அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த வீடுகளில் அமைதி கொடுக்கிற உங்கள் ரத்தத்தை ஜெபமாலை மூலமாய் ஊற்றுங்கப்பா. அமைதியை கெடுக்கிற குட்டி சாத்தான்களும், அமைதியை கெடுக்கிற லூசிபர் சாத்தான் கூட்டங்களும் உம் ரத்தத்தின் ஆற்றலினால், ஜெபமாலை நெருப்பு அபிஷேகத்தினால நரகத்தில் போய் விழுகட்டும் ஆண்டவரே. சிறை செய்தி கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நாசரத் இயேசுவின் நாமத்தினால் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.